ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேனர் ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி அவங்க வந்து பார்த்தா ரொம்ப துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்களால பேச முடியல. ஆனா அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து ரொம்ப கத்தி கத்தி பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோயின பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட மூஞ்சில வந்து அலர்ஜிலாம் வந்து ஒரு மாதிரி தந்திருக்காங்க. உடனே அந்த டாக்டர் வந்து 911 கால் பண்றாரு. பார்த்தா ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க. அவங்க வந்தோனே வந்து பார்த்தா அந்த டாக்டர் வந்து சிபிஆர் குடுக்குற மாரி நடிச்சுக்கிட்டு தந்திருக்காரு. அவங்க தம்பி நீ கொஞ்சம் ஓரமா போங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து சிபிஆர் குடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாரி விட்டு ஆக்ஸிஜன் எல்லாமே குடுத்துட்டு தந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் இருக்கு. சிபிஆர் குடுத்துக்கிட்டே பார்த்தா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அப்படியே படுத்த படுக்கையாவே தந்திருக்காங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பூஸ்டப் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஜெக்ஷன் போறாங்க. பட் அப்படி இருந்துமே அவங்க ஏந்திக்காம படுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த கொஞ்சம் ஹார்ட் பீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனா பார்த்தீங்கன்னா ஆகி ஹார்ட் பீட்டே ஆஃப் ஆயிடுது. பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல இவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பார்த்தா சிபிஆர் குடுத்துட்டே இருந்திருக்காரு. உடனே அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க.